ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனாத்தினை சீரியலில் சந்தா நான் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொன்னேன்றதை சேரன் கிட்ட சொல்கிறத எப்படி சொல்கிறாங்கன்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே சந்தா சேரன் கிட்ட அழுதுகிட்டே, ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அப்போ சைட்டில் அண்ணன் கூட இல்லை, நீங்கள் வேலையை அனுப்பி வச்சுட்டீங்க, அப்போ தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்களான்னு சொல்லி அழுது ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. உடனே சேரணும் அழாத சந்தா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நீ உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் சந்தா 4 ஸ்டெப்பு வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே, நான் எது சொன்னாலும் நம்புவீங்களா, நான் அங்கே இருக்கும்போது தான் மழையே பெய்யலையே, மழை காலமே கிடையாது, அப்புறம் எப்படி நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே ஆமாம் இல்லை, நீ இருக்கும்போது மழையே பெய்யலைன்னு சேரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தா கொஞ்சம் சீரியஸாக, நீங்கள் வராட்டினாலும் நான் இந்த காரணத்தை சொல்லி தான் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு இருந்தேன், நீங்கள் வந்ததுனால எங்கள் வீட்டில் நான் அடிவாங்கிறதுலேருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி சொன்னதுனால தான் இப்போ நமக்கு நிச்சயம் கல்யாணம் எல்லாம் நடக்க போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தா, நீங்கள் கல்யாண மண்டபத்தில் வந்ததை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்தது, அதுக்கப்புறம் தான் நான் இந்த பொய்யே சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே சேரனுக்கு அப்போ தான் உயிரே வருது, அப்போ நீ அங்கே பொய் தான் சொன்னியா, நீ உண்மையாகவே ப்ரெக்னென்ட் கிடையாதான்னு சொல்லி ஹாப்பியாகிறாங்க. நீ வேற இப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதை யோசிச்சு தலையே வெடிச்சிரும் போல இருந்தது, நாம தான் எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நல்ல ஆளு போனின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சந்தா வேகமாக கட்டி பிடிச்ச உடனே, உங்கள் அப்பா பார்த்தா ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, உங்கள் அப்பா என் கூட தனியாக பேசுகிறதுக்கே அவ்வளோ பயந்தாரு, தள்ளி நில்லுன்றாங்க. என் தம்பிங்க எல்லாம் என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க தெரியுமா, அவங்கள்ட்டெல்லாம் ஆமானும் சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொன்ன உடனே சந்தா, இப்போ நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்படிலாம் இல்லை, நான் எப்படி கல்யாணம் பண்ணி தான் இருந்திருப்பேன் அப்படின்றாங்க. உடனே சந்தா, இப்போ நம்ம 2 பேருக்கும் நம்ம வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் நடக்க போகுது, இப்போ நான் உங்களோட பிவி அப்படின்ற உடனே அப்படின்றாங்க, நான் உங்களோட ஒய்ஃப் அப்படின்றாங்க. அந்த நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட், நான் உங்களோட ஒய்ஃபு, நீங்கள் சிரிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்னடா இவங்கள ஆளக்கானான்னு சொல்லி வாச்ச பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பல்லவனுக்கு இருமல் வருது. உடனே நிலா, என்னடா இருமல் வருதா, தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே பல்லவனும், ஆமாம் நீ ஸ்வீட் சாப்பிட்டேன்ல, அதனால கொஞ்சம் தண்ணி வேணும், ஆனால் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கேட்டால் தருவாங்களான்னு தெரியலன்னு சொன்ன உடனே ஆண்டி வேகமாக, அதான் பொண்ணே தர்றாங்க, தண்ணி தர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க கோன் அப்படின்றாங்க. உடனே பாண்டி, கோனெல்லாம் வேணாங்க, தண்ணி இருந்தால் போதும் அப்படின்றாங்க. உங்களும் ஹிந்திலேயே கேக்கறியே அப்படின்றாங்க. உடனே இவன் இருறா நான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாண்டி பைப்லேருந்து தண்ணி வர்ற மாதிரியும் மூஞ்சி கழுவுற மாதிரியும் குடிக்கிற மாதிரியும் என்னென்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நிலா அதை ஹிந்தியில் இப்படி தான் சொல்ல வரணும்னு சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ளே சோழன் நிப்பாட்டி, கொஞ்ச நேரம் அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போன்றாங்க. உடனே சந்தாவோட அப்பா இதெல்லாம் பார்த்து காண்டாகி அவங்கள தண்ணி கேட்குறாங்க, தண்ணி எடுத்து கொடுன்றாங்க. பாண்டி பல்லவங்கிட்ட, நல்ல வேலை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுடா அப்படின்றாங்க. தம்மாவும் சொம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு வருது, ஆனால் பாண்டி எல்லாத்தையும் குடிச்சிடறான். உடனே பல்லவ, என்ன எனக்காக கேட்டேனே அப்படின்னாங்க. உடனே ஆமால நீயும் கேட்டல அப்படின்னு பல்லவன், நான் தான் கேட்டேன், ஒழுங்கா எனக்கு மறுபடியும் தண்ணி வாங்கி கொடுன்றான். உடனே பாண்டி என்ன பண்ணுன்னு தெரியாமல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பானி அப்படின்றாங்க. உடனே மறுபடியும் அந்த அம்மா கோன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி இங்கே பல்லவங்கிட்ட, அந்த அம்மா என்ன கோன்னு சொல்லி கிண்டல் பண்ணுதுடா, மறுபடியும் நான் சைகை முறையில் சொம்பில் தண்ணி வாங்கினேன்னா அதையும் நான் தான் குடிக்க வேண்டியது இருக்கும் போலடா அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டி புலம்பிகிட்டு இருக்கும் போதே சொல்ல, இருடா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பானி வேணும்னு சொல்லி ஹிந்தியில் கேட்குறாங்க. உடனே சந்தாவோட அப்பா, எங்களோட மொழியே உங்களுக்கு புரியல, அப்புறம் எப்படி என் பொண்ணு உங்ககிட்ட இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே பல்லவன், ஆல்ரெடி அண்ணி தமிழ் கற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க, பாதி கற்றுக்கிட்டாங்க அப்படின்றான். உடனே சொல்லணும், கொஞ்சம் அமைதியாடுறா, நாங்கள் சமாளிச்சுக்குவோம் சார் அப்படின்னு சொன்ன உடனே, நல்லா சமாளிப்பீங்கன்னு சொல்லி சந்தாவோட அப்பா சலிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் சந்தா சேரன் கிட்ட, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற உண்மை மட்டும் எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் சொல்ல வேணான்னு சொல்லிடுங்கன்னு சொன்ன உடனே, சரிப்பா முதல்ல அதை நான் என் ஃபேமிலிகிட்ட சொல்லணும்னு நான் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி பின்வாசலில் நின்றுக்கிட்டே எல்லாரையும் கொஞ்சம் இங்கே பாருங்கடா எல்லாரும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. உடனே சோழ, நான் மட்டும் வரணுமான்னு கேட்ட உடனே எல்லாரும் வாங்கடான்னு நாங்கள் எல்லாருமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் 4 பேர் மட்டும் வாங்கடா அப்படின்னு இந்த நேரத்தில் தண்ணி கொண்டு வராங்க. உடனே சோழன் எல்லாத்தையும் குடிக்கிறான். பக்கத்து வந்துட்டு பல்லவன், எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல வாடா அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் நிலா, நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோன்னே, சரி போயிட்டு வாங்கன்னு சந்தாவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் வெளியே சந்தா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போது சேரன், எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லிடுவோம்மா, இப்படி பேந்த முழிக்கிறாங்க பாருங்க நீங்கள் சொல்கிறாங்க. ஆனால் சோழன் நிலா கிட்ட, ஒருவேளை 2வது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோ, அதை சொல்கிறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்களோன்னு கேட்டோட நிலா, லூசு மாதிரி பேசாதீங்க சொல்கிறேன், டெலிவரியே ஆகாமல் எப்படி 2வது ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. பல்லவன் சேரனை பார்த்து, என்னென்ன எதுக்கு நான் கூப்பிட்டேன்னு சொல்கிறேன்னே, இருறா சொல்கிறேன்ட்டு, நேற்று எல்லாரும் என்ன மாதிரியெல்லாம் கலாய்ச்சிங்கன்னு சொன்ன உடனே சோழன், உன் செய்க அந்த மாதிரி என்னன்னு சொன்ன உடனே சேரன், உன் மூஞ்சி அப்படின்னு திட்டுட்டு சைடில் யாராவது இருக்காங்களான்னு எட்டி பார்த்துட்டு, சந்தா ப்ரெக்னென்ட்டே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நிலா, என்னது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு சொன்ன உடனே ஆமாம் அப்படின்றாங்க. உடனே சோழன், நீ ஏதோ தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சோழன், நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே சேரன், சந்தா சொன்னது உண்மைதான், ஆனால் அவள் உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் பொய் சொன்னான்னு சொன்ன உடனே எல்லாரும் உண்மையானு சொல்லி கேட்குறாங்க. உடனே சந்தாவும் ஆமாம் அப்படின்றாங்க. சேரன், சந்தா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான்னு சொன்னதுலேருந்து அது எப்படி இருக்க முடியும்னு சொல்லி என் தலையை வெடிக்கிற அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன்டா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வராட்டினாலும் சந்தா இந்த பொய்யை சொல்லி தான் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு இருந்தாலாமா, நம்ம வந்ததுனால அப்படியே கண்டினியூ பண்ணி கல்யாணத்தை அந்த பொய்யை சொல்லி அப்படியே நிப்பாட்டிட்டாலான்னு உடனே நிலா, பரவாயில்லையே எப்படி இந்த மாதிரி வழியெல்லாம் யோசிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் பசங்க 4 பேரும் கூட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி எனக்கெல்லாம் இது புதுசு இல்லப்பான்னு சொன்ன உடனே அப்போ இதுக்கு முன்னாடியே நீ யாரையாவது கர்ப்பமாக்கிருக்கியானேன்னு சொல்லி பல்லவன் கேட்குறாங்க. உடனே பாண்டி டே நான் அப்படி சொல்ல வரலடா, ஆல்ரெடி வானதி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இதே போய் தானே சொன்னா, அதை சொல்கிறேன்டா அப்படின்றாங்க. உடனே சரி நீ ஏன்டா உண்மை தெரியாமல் என்னை எப்படிலாம் ஓட்டினீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிலா எல்லாரையும் பார்த்து இந்த உண்மை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும், அப்புறம் வர பிரச்சனையை அப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாண்டி பல்லவன்கிட்டையும் சோழன்கிட்டையும் ஒரு நல்லவரை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. சேரன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு சோழன் இப்போ தான் பழைய சேரனை வெளியே போய் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சேரன் இப்போ தாண்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஆனால் நீங்கள் பண்ண எதையும் நான் மறக்க மாட்டேன்டா, என்னை அந்த ஓட்டுனீங்கல்லன்னு சொன்ன உடனே சோழன் வேகமா எனக்கு முன்னாடியே தோணுச்சு, நான் இந்த அளவுக்கு துணிஞ்செல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்ன உடனே சேரன் தோணும் அதிகமாக கலாய்ச்சதே நீ தானடா, இப்போ மாற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சத்தியமாக தோணுச்சுதேன், நீ அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு தோணுச்சுன்னு சொன்ன உடனே டே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அடிக்க வராங்க. உடனே பல்லவன் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்லன்னு சொன்ன உடனே பாண்டி அதுக்கு இது என்கிட்ட கேட்ட கேள்வியை அப்படியே பாரபட்சம் பார்க்காம அண்ணங்கிட்டையும் கேட்குறான்டா அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் உனக்கு நடந்தது அண்ணனுக்கும் நடக்குதுன்னு உடனே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போலியே அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி அப்படியே முகத்திலே தெரியுதா என்ன அப்படின்றாங்க. உடனே பல்லவனும் அப்பட்டமா தெரியுதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஜூஸ் கொடுக்குறாங்க. பல்லவனுக்கு மட்டும் ஜூஸ் கொடுக்கலன்னு உடனே பல்லவன் பாண்டியை பார்த்து அண்ணே உன் ஜூஸை என்கிட்ட கொடுன்னு சொன்னோடனே குடிச்சு முடிச்சுட்டு வெறுங்கப்போ கொடுக்குறாங்க. உடனே பல்லவன் அண்ணே வேணும் தானே பண்ணேன்னே சத்தியமாக நான் வேணும்லாம் பண்ணலாடான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் சேரனை நீ தானேன்னு உடனே அவன் ஜூஸை கொடுத்துட்றான். இங்கே சின்ன பிள்ளை மாதிரி பல்லவன் பாண்டிக்கிட்ட கொக்கணம் காட்டியெல்லாம் குடிக்கிறான்ப்பா. நிலா சந்தாவோட அப்பா கிட்டே நீ நிச்சயத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பார்த்து பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. உடனே சந்தாவோட அப்பாவும் நிச்சயத்துக்கான ஏற்பாடெலாம் நாங்கள் தான் பண்ணணும், நீங்கள் பொண்ணுக்கு வரும்போது மோதிரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, மாப்பிள்ளைக்கு மோதிரம் நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டே அனிஷ் மாப்பிள்ளையோட மோதிரத்தோட அளவு மட்டும் கேட்டு வச்சுக்கடான்னு சொன்னோடனே சந்தா தான் கையில் இருக்க மோதிரத்துக்கு கலட்டி அண்ணங்கிட்ட கொடுத்து இதை போட்டு பாருங்க, இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இதே அளவில் வாங்கிக்கலான்னு சொன்னோன்னே சேரன் கையிலையும் போட்டு பார்க்குறாங்க. அந்த மோதிரமும் பக்காவாக கரெக்டாக செட் ஆகுது. அனிஷும் இதுதான்ப்பா அளவுன்னு சொன்ன உடனே இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போது நிச்சயதார்த்துக்கு பொண்ணு போடுற பட்டு நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும், இந்த சைட்லேருந்து அவருக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம், ஊர் பெரியவங்க முன்னாடி அவங்க சம்மதத்தோட தான் நிச்சயம் நடக்கணும், அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே கல்யாண டேட்டை நம்ம அங்கே நிச்சயத்திலேயே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே சரிங்க நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் பாண்டி சந்தாவோட அப்பாவை பார்த்து கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் கொடுத்த வாக்கை மீறி சந்தாவுக்கு வேற கல்யாணம் எதுவும் பண்ணி வச்சிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்ட உடனே சந்தாவோட அப்பா என்னப்பா பேசுகிற, சந்தா என்ன ஒரு ஆளாவா இருக்கா, உங்கள் வீட்டு வாரிசை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அப்புறம் எப்படிப்பா நான் என் வாக்கை மீற முடியும், அதெல்லாம் மீற மாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, சந்தா இப்படி இருக்கும்போது நான் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், நான் சொன்னது தான் அவங்க 2 பேருக்கும் வியாழக்கிழமை நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவர் ஒரு விரக்தியில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா உண்மையாகவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு ஓயாமல் சொல்கிறத பார்த்துட்டு அனிஷும் சேரன் ஃபேமிலி கிட்டே நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நிச்சய வேலையை மட்டும் போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சந்தாவும் கூடயே வழி அனுப்பலான்னு சொல்லி போகிறாங்க. உடனே சந்தாவோட அப்பா கடுப்பாகி உள்ளபடி அப்படின்றாங்க. ஆனால் அப்பயும் சந்தா அடங்காமல் பின்வாசல் வழியாக அவங்க கார்கிட்ட ஓடி வந்து சேரன் கையை பிடிச்சிக்கிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிற உடனே சேரனும் இந்த ஒரு வாரமும் சீக்கிரமாக ஓடி போனால் நல்லா இருக்கும்லன்னு சொன்ன உடனே இந்த பக்கம் ஒரு வாரம் சீக்கிரமாக போகணுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க அம்மாவும் பின்னாடியே ஓடி வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வாடி உள்ள வாடின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. உடனே சோழன் சேரனை பார்த்து என்னம்மா வசனம் பேசுகிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. போங்கடா போய் வண்டியில் ஏறுங்கடான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சேரனும் மற்றவங்களும் ட்ரெயினில் போகிறாங்க. அப்போ சேரன் சந்தா கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் அண்ணன் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போகிறான். அண்ணே பாண்டிட்டே அண்ணன் கொஞ்சம் நேரம் பேசிட்டு விடுறான்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. அப்பையும் பல்லவன் அடங்காமல் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டெல்லாம் கேட்க மாட்டேனே, சும்மா போயிட்டு வந்துடுறேனே, கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் அண்ணன் சிரிச்சு பேசுது அப்படின்னு சொன்ன உடனே நிலா அண்ணன் போகும்போது எவ்வளோ சோகமாக போச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல, அதை நினைக்கும் போது நமக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியும் ஆமாம் அங்கே போகும்போது அண்ணன் ரொம்ப சோகமாக இருந்துச்சு, நாங்கள் கூட மொக்க காமெடியெல்லாம் பண்ணுவோம், ஆனால் அப்போதைக்கு சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் அண்ணன் சோகமாயிரும், நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்த 36 மணி நேரமாக அண்ணன் பதட்டமாகவே தான் இருந்துச்சு, அண்ணன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்குங்கன்றாங்க. உடனே சோழன் எனக்கு ஒரு சந்தேகம்டா அப்படின்றாங்க. உனக்கு என்னடா சந்தேகம்னே, ஒருவேளை உண்மையாகவே சந்தா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோ அப்படின்றாங்க. அதான் அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொன்னாங்களே, அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது சோழன் ஒருவேளை சேரன் என்னை போய் சந்தா கிட்ட எல்லாரும் என்னை கலாய்க்கிறாங்க, அதனால நீ கல்யாணத்தை நிப்பட்டுறதுக்காக தான் இவங்கள்ட்ட போய் சொன்னேன்ட்டு நம்மள்ட்ட போய் சொல்லியிருக்குமோ அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி அண்ணன் அப்படிலாம் பண்ணியிருக்காதுடா அப்படின்னு உடனே பல்லவனு ஆமா நீ அண்ணனுக்கு ரொம்ப கிண்டல் பண்ற, முதல்ல என்னடானா அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அதை வச்சு கிண்டல் பண்ண, அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் நீ ஒர்த்து இல்லைன்னு கிண்டல் பண்ண, இப்போ என்னடானா மறுபடியும் அண்ணன் நம்மகிட்ட போய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற. அதுக்கு சோழன் நானாவது சந்தேகத்தில் தான் கேட்டேன், நீ என்னடானா அண்ணன் சாட்டையிலலாம் அடி வாங்கணுன்ற மாதிரியெல்லாம் சொன்னியடா,
உடனே நிலா பல்லவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பல்லவன் சொல்கிறது தான் கரெக்ட், நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொன்ன உடனே சோழன் என்ன மாதிரி பொறுக்கின்னு பேர் எடுத்தவன் கூட உத்தமனாக தான் இருக்கானுங்க, ஆனால் நல்லவன்ற பேரில் நிறைய பேர் பொறுக்கித்தனம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே பாண்டி ஆமாடா நானும் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், இந்த விஷயத்தில் நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன்டான்னு சொன்ன உடனே நிலா அப்போ நீங்கள் அண்ணனை தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களான்னு சொன்ன உடனே பாண்டி அவன் சொன்னது தான் கரெக்டுன்னு சொன்னேன், ஆனால் அது அண்ணன் விஷயத்தில் கரெக்டுன்னு நான் சொல்லலையே அப்படின்றாங்க. அண்ணனை பற்றி நமக்கு தெரியாதா, அண்ணன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் எந்த தப்பும் பண்ணாது. உடனே பல்லவன் அண்ணன் அப்படி பண்ணினாலும் தான் என்ன, அது அண்ணனோட லைஃப், அண்ணன் ஜாலியாக இருந்துட்டு போட்டுமேன்றாங்க. அண்ணனை சந்தோஷமாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல என்னென்னு சொன்ன உடனே பாண்டியும் ஆமாடா எப்போ பார்த்தாலும் அண்ணன் நம்ம சந்தோஷம் தான் அது சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ தான் அண்ணனுக்காகவே சந்தோஷப்படுது, இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாகிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. எனக்கு என்னமோ இவங்க போன கேப்பில் சந்தாவை டாக்டர்கிட்ட கூட்டு போய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்க போகிறாங்க, அதில் மாட்டிக்க போகிறாங்கன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.